உங்களுக்கு ஏற்படுற எக்ஸசிவ் ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் எக்ஸசிவ் ஹேர் ஃபால் வந்து ஏற்படுச்சோ அந்த இடத்துலலாம் ஒரு நியூ ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு 2 ஹேர் ஆயில் வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது என்னென்ன ஹேர் ஆயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாவ் ஸ்கின் சயின்ஸ் ஆனியன் பிளாக் சீட் ஆயில். செகண்ட் ஹேர் ஆயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட்டிகோ பயோ பிரிங்ராஜ் தெரபட்டிக்கல் ஹேர் ஆயில். இந்த 2 ஹேர் ஆயிலுமே ஜென்ரலாக எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு ஏற்படுற எக்ஸசிவ் ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணி ஒரு நியூ ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த 2 ஹேர் ஆயிலுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஹேர் ஆயிலோட கம்பேரிஷனை பற்றி இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வாவ் ஸ்கின் சயின்ஸ் ஆனியன் பிளாக் சீட் ஆயில் இந்த ஹேர் ஆயில உள்ள கீ இன்கிரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் பிளாக் சீட் ஆயில், ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஜோஜோபா ஆயில், கோகனட் ஆயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில உள்ள ஒரு கீ இன்கிரியன்ஸை சொல்லலாம். இந்த ஒவ்வொரு கீ இன்கிரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படுற இந்த ஹேர் ஃபால் ரிலேட்டட் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுது. எந்தெந்த கீ இன்கிரியன்ஸ் வந்து என்னென்ன ப்ராப்ளத்தை சரி பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஆனியன் பிளாக் சீட் ஆயில் வந்து நம்மளுக்கு என்ன ப்ராப்ளத்தை சரி பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் ஏற்படக்கூடிய ஹேர் லாசஸ், நம்மளோட ஸ்கேல்பில் ஏற்படக்கூடிய ட்ராண்ட்ரஃப், ட்ரைனஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுது. ஸ்கேல்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ரூட் வந்து வீக்காக இருந்தால் அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் இந்த கீ இன்கிரியன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் ஸ்ட்ரென்த்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த கேஸ்டர் ஆயில் இந்த கீ இன்கிரியன்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படுற என்ன ப்ராப்ளத்தை சரி பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படுற அந்த ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டர் ஆயிலோட ஒர்க்காக இருக்கு. அடுத்து இந்த ஜோஜோபா ஆயில் இந்த கீ இன்கிரியன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்புக்கு தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா திக்காக க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதன் மூலம் நம்மளோட ஹேர் வால்யூம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அடுத்து இந்த கோகனட் ஆயில் இந்த கீ இன்கிரியன்ஸ் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ட்ரைனஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஹைட்ரேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கோகனட் ஆயிலோட ஒர்க்காக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தாகவும் ஷைனாகவும் க்ரோத் ஆகிறதுக்கும் இந்த கோகனட் ஆயில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த வாவ் ஸ்கின் சயின்ஸ் ஆனியன் பிளாக் சீட் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஓவராலாக என்னென்ன பெனிஃபிட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயிலை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கேல்பில் உள்ள இந்த ஹேர் ஸ்ட்ரென்த்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஹேர் வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அந்த டேமேஜ் ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால் அது வந்து ரிப்பேர் ஆகுது. நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஷைனாகவும் ஷார்ட்டாகவும் க்ரோத் ஆகிறதுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. யாருக்கெல்லாம் ஸ்கேல்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிஸ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஸ் கண்ட்ரோல் ஹேர் ஆயிலாக வந்து செயல்படுது. இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் கிரேசியாகவும் இருக்குது. நான் கிரேசியாக இருக்கிறனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயிலை நம்மளோட ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஹெவி ஃபீலிங்ஸ் இல்லாமல் குயிக்காக வந்து அப்சர்வ் ஆகும். குயிக்காக அப்சர்வ் ஆகிறனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்கேல்ப் டைப்பாக இருந்தாலும் இந்த ஹேர் ஆயிலை உங்களால் யூஸ் பண்ண முடியும். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கேல்ப் டைப்பாகவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் ஆயிலை வந்து உங்களால் டெய்லி யூஸ் பண்ண முடியும். அதுதான் இந்த ஹேர் ஆயில் வந்து நான் கிரேசியாக இருக்கிறதுக்கான பெனிஃபிட்டையும். அடுத்து இந்த பயோட்டிக் பயோ பிரிங்ராஜ் தெரபட்டிக்கல் ஹேர் ஆயில் இதை வந்து எப்படி ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரிங்ராஜ், பிராக்மி, ஆம்லா, கவ் மில்க், கோட் மில்க் இது மாதிரியான கீ இன்கிரியன்ட்ஸ் மூலம் இதை வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இது ஜென்ரலாக எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நியூ ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இந்த ஹேர் ஆயிலை வந்து ஜென்ரலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டிகோ பயோ பிரிங்ராஜ் தெரபட்டிக்கல் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலில் உள்ள ஒரு கீ இன்கிரியன்ட்ஸ்னா என்ன சொல்லலாம்னா பிரிங்ராஜ், பிராக்மி, முலத்தி, ஆம்லா, கவ் மில்க், கோட் மில்க் இதெல்லாம் கீ இன்கிரியன்ட்ஸ் சொல்லலாம். இந்த ஹேர் ஆயிலில் உள்ள ஒவ்வொரு கீ இன்கிரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேர் ரிலேட்டடாக ஏற்படுற ஒவ்வொரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுது. என்னென்ன கீ இன்கிரியன்ட்ஸ் வந்து என்னென்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பாட்டிகோ பயோ பிரிங்ராஜ் தெரபட்டிக்கல் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலில் உள்ள ரொம்ப முக்கியமான கீ இன்கிரியன்ட்ஸ்னா என்ன சொல்லலாம்னா பிரிங்ராஜ். இந்த பிரிங்ராஜ் வந்து ஒரு ஆயுர்வேதா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் கிங் ஆஃப் ஹேர்னா இந்த பிரிங்ராஜ் சொல்லலாம். இது வந்து நமக்கு என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுதுன்னா நம்மளோட ஸ்கேல்பில் ஏற்படக்கூடிய ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ஹேர் க்ரோத்தை வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணுது. அடுத்து பிராக்மி இன்கிரியன்ஸ் இந்த பிராக்மி இன்கிரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து ஸ்ட்ரென்த்தாக வந்து க்ரோத் ஆகிறதுக்கும் ஒரு கம்ப்ளீட்டான நம்மளோட ஸ்கேல்ப் ஹெல்த்துக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. அடுத்து முலத்தி இன்கிரியன்ஸ் இந்த முலத்தி இன்கிரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்க்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த முலத்தி இன்கிரியன்ஸோட ஒர்க்காக இருக்குது. அடுத்து ஆம்லா இன்கிரியன்ஸ் இந்த ஆம்லா இன்கிரியன்ஸ் வந்து நமக்கு என்ன ப்ராப்ளத்தை சரி பண்ணுதுன்னா நம்மளோட ஹேரில் ஏற்படுற இந்த பிரேக்கரேஜ்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுலேருந்து நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா திக்காகவும் சைனாகவும் க்ரோத் ஆகிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்படுற இந்த ப்ரீமெச்சூர் கிரேயிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. இந்த ப்ரீமெச்சூர் கிரேயிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆகாமல் முன்கூட்டியே வந்து முடியல நிறைக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி ஏற்படுற முன்கூட்டியே ஏற்படுற நிறையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்லா இன்கிரியன்ஸ் வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணுது. அடுத்து இந்த பாட்டிகோ பயோ பிரிங்ராஜ் தெரபட்டிக்கல் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலில் உள்ள ரொம்ப முக்கியமான இன்கிரியன்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா கவ் மில்க். இந்த கவ் மில்க்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன நியூட்ரிஷன் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புரோட்டீன், லிபிட், கால்சியம் இது மாதிரியான நியூட்ரியன்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கு. இதில் உள்ள இந்த கால்சியம் நியூட்ரியன் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்மளோட ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த புரோட்டீன் அண்ட் லிபிட்ஸ் இந்த நியூட்ரியன் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்மளோட ஹேர் ரூட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தாக வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த ஹேர் ஆயிலில் உள்ள அடுத்த முக்கியமான இன்கிரியன்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா கோட் மில்க். இந்த கோட் மில்க் வந்து நமக்கு என்ன
என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள இந்த மாய்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா, பேலன்ஸா இருக்கிறதுக்கு மெயின்டெயின் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த கோட் மில்க்கோட ஒர்க்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் ரூட்டுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாம் குடுக்குறது பார்த்தீங்கன்னா, இந்த கோட் மில்க்கோட ஒர்க்கா இருக்கு. இந்த பாட்டிகோ பயோ பிரிங்ராஜ் தெரபெட்டிக்கல் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில வந்து யூஸ் பண்றதுனால ஓவராலா நமக்கு என்னென்ன பெனிஃபிட் ஏற்படுத்துது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஒரு நியூ ஹேர் குரோத்துக்கு வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நமக்கு ஏற்படுற இந்த ப்ரீமெச்சூர் கிரேயிங்லாம் பார்த்தீங்கன்னா பிரிவென்ட் பண்றது, நம்மளோட ஸ்கேல்ப் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்றது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாவும் சைனாவும் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிகோ பயோ பிரிங்ராஜ் தெரபெட்டிக்கல் ஹேர் ஆயில் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நீங்க இந்த ஹேர் ஆயில்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 ஹேர் ஆயிலுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.